இந்த மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் மாம்சம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்க அவருக்கு பலன் இருக்கிறது, ரட்சிப்பதற்கு அவருக்கு இதயம் இருக்கிறது. அவருடைய இதயத்தின் விருப்பமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான். எல்லாரும் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்ப ஜெபத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு எழுதுறார் எப்படி ஜெபம் பண்ணணும். மனுஷனுடைய விருப்பங்களை ஜெபமாக்க கூடாது. நம்பர் 1, மனுஷருடைய விருப்பங்களை ஜெபமாக்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இது வரைக்கும் புரியும். இன்னொன்று கவனிங்க, 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணால் கிடைக்காது. இப்போ மாம்ச ஆசைகளையும் மாம்ச விருப்பங்களையும் ஜெபமாக பண்ணக்கூடாது. அதனால தான் இயேசு எப்படி போய் ஜெபிச்சாரு கெத்செமனே தோட்டத்தில்? பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னாரு. இப்போ தேவ சித்தம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு மேலே போட்டிருக்கிறது. கொலை வெறி வரும், பொறாமை வரும், சண்டை வரும், யுத்தம் வரும். இந்த 4 நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வராது மட்டுமல்ல, இந்த 4 வந்துச்சுன்னா அது தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். என்னென்ன? உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமைப்பட்டும் கிடைக்கல, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க ஆனால் சித்திக்கலை. ஏன்னா உங்கள் விண்ணப்பம் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செய்யப்படுகிறது, தகாத விதமாய் செய்யப்படுகிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்ம விருப்பத்தையும் ஆசைகளையும் ஜெபமாக பண்ணக்கூடாது. தேவனுடைய விருப்பத்தையும் ஆசைகளையும் ஜெபமாக பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ஜெபத்தை கேட்கிறவர் கேட்டு பதிலை கொடுப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆசை இருந்தது. ஐயோ, இந்த சிலுவைக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமே. அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இதுதான் அவருடைய ஜெபம். உண்மை இயேசுக்கு என்ன விருப்பம்னா அந்த சிலுவைக்கு போகாம பாடுகள் அனுபவிக்காம இருந்தால் நல்லா இருக்கும். அவர் மனுஷன் வடிவில் வந்ததுனால அந்த பாடுகளில் இருந்து வெளியேறதான் விரும்பினார். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே. அப்ப எல்லா ஜெபங்களும் உங்க விருப்பத்தை சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேஸ் ஒன்று போடணும். என்ன போடணும்? ஒரு கனெக்டிங் வேர்ட்ஸ் என்னது? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. உங்க விருப்பத்தை சொல்லிட்டு சித்தமா இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப இயேசு பண்ண ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுதா? இயேசு பண்ண ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுதா? இல்ல. சிலுவைக்கு போகாம இருந்தாரா? போனாரு. ஏன்? இவருடைய விருப்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணுன்றது. ஆனா பிதாவின் சித்தம் இந்த பாத்திரத்தை இவருக்கு கொடுக்கணும், அதை குடிக்கணும்ன்றது பிதாவின் சித்தம். அப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சொன்னதுனால சிலுவைக்கு கொண்டு போனார் பிதா. இல்லாட்டி சிலுவைக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணி நிறுத்தி இருந்தாருன்னா சிலுவைக்கு அவர் போயிருக்க முடியாது, நாம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தேவ சித்தப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 1 செகண்ட்ல பதில் வரும்.
பரலோகத்துக்கு திறந்திருக்கும். சண்டை வராது, யுத்தம் வராது, பொறாமை வராது, கொலவெறி வராது, கோபம் வராது, எதுவுமே வராது. அதில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். அதுதான் தேவசத்து என்பதை வசனத்தின் படியான வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் சுருக்கமான இந்த செய்தியாக இருந்தாலும் என்னோடு சபையோடு நீ பேசியிருக்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விசேஷித்த கூட்டங்களில் உம்முடைய பிள்ளைகள் வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை அள்ளி செல்ல கிருபை செய்ய உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். வியாழன் வெள்ளி ஆண்டவர் இந்த 2 நாள் காலையில் 9 மணிக்கும் சாயங்காலத்தில் 6 மணிக்கும் தினமும் நடக்கிறதான இந்த கூட்டங்களே உம்முடைய அபிஷேகம் வல்லமை விடுதலையும் நாங்கள் அனுபவிக்க, சபையார் அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.